நீ யாரு? யாருன்னு கேட்டா என்ன சொல்லணும்? பேரை சொல்லணும். சூர்யா. நீ என்ன பண்ற? மரத்துல சாஞ்சு நிக்கிறேன். நான் அதை கேட்கல. என்ன வேலை பண்ற? ஒரு பைத்தியக்காரிக்கு பைக் டிரைவரா இருக்கேன். சரியான பதில் சொல்லணும். பாட்டு பாடுறேன். நீ எப்படி இருப்ப? அழகா இருப்பேன். அழகானா? என்ன பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு பிடிக்கலையே. நீ என்ன பார்க்கலையே. ஆமால, நான் உன்னை பார்க்கல. இப்ப பாத்துக்க. ஐயோ, ஏண்டா வந்த? முகம் பார்க்காம பேசுறதானே இந்த விளையாட்டு. இது என்ன விளையாட்டு? போர் அடிக்குது. நின்னு நின்னு காலெல்லாம் வலிக்குது. எங்க பக்கத்து வீட்டுல இப்படி ஒருத்தன் இருக்கான். தினமும் பேசுறான், பாடுறான். ஆனா காம்பவுண்ட் பின்னால மறைஞ்சுக்கிட்டு பேசுறான். வாயா மீட் பண்ணலானா வரமாட்டேங்கிறான். நான் அவனுக்கு மிஸ்டர் பிவிபின்னு பேர் வச்சிருக்கேன். பிவிபின்னா? பக்கத்து வீட்டு பருவ மச்சான். ஏய் சஹனா, நாம உன் பக்கத்து வீட்டு காம்பவுண்ட் சோரை பத்தி பேச வரல. சூர்யா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். வேண்டாம். நீ வேண்டாம் சொன்னாலும் அதான். இங்க நீ ஃபோக் சாங்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ண வந்தியா இல்ல பக்கத்து வீட்டு நான்சென்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ண வந்தியா? ஏய், அவரை நான்சென்ஸ்னு சொல்லாத. ஆமா, அவரை பத்தி பேசினா உனக்கே கோவம் வருது? இது கோவம் இல்ல, எரிச்சல். whether you like it or not, எனக்கு அந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு. ஆனா முகத்தையே காட்ட மாட்டேங்கிறான். முகத்தை காட்டலன்னா குஷ்டரோகமோ என்னவோ. அவனை பத்தி பேசாத. எனக்கு பிடிச்சவங்களை பத்தி பேசாதல என்ன தப்பு இருக்கு? தப்பு ஒண்ணும் இல்ல, டைம் வேஸ்ட். நீ என்ன நான்சென்ஸ் பேசினாலும் ஊன் கொட்டுறதுக்கு நான் ரெடி. நீ நம்மளை பத்தி பேசினா சந்தோஷமா ஊன் கொட்டுவேன். மத்தவங்களை பத்தி பேசினா தலையெழுத்தேன்னு ஊன் கொட்டுவேன். அதுலயும் அந்த பக்கத்து வீட்டு பிளாக்கட பத்தி பேசினா இங்க இருந்து எழுந்து போயிடுவேன். ஆமா, உனக்கே பொறாம கொழுந்து விட்டு எரியுது. அவ ரொம்ப நல்லா பாடுறா. கர்நாடிக் அண்ட் லைட் மியூசிக் போத். அவ செந்தமிழ் தேன் மொழியால் பாடினானா நான் முழுக்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். கிளம்பலாமா? எதுக்கு? வெட்டியா பேசிட்டு இருக்கோம். நீ என்ன டென்ஷன் பண்ற மூடோட எதையோ பேசிட்டு இருக்க. யூஸ்ஃபுல்லா பேசுவோம். நாட்டுப்புற பாடல்கள் கேசட்ஸ் கேட்டிருக்கேன். 2-3 பாடல்களை பார்த்து பேசியிருக்கேன். கிடைச்சிடும். வெரி குட். நான் 3 மாசத்துல இந்த வர்க்க முடிச்சிட்டு ஸ்ரீலங்கா போகணும். 2-3 மாசத்துல ஒர்க்க முடிச்சிடலாம். ஸ்ரீலங்கா போறத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். ஏ தெரியல, நீ போக வேணும்னு தோணுது. எங்க ஊருக்கு போகாம இங்க என்ன பண்றது? இதையே உங்க ஊர் ஆக்கிடுறது. எப்படி? இங்கே இருந்து என்னடா பண்றது? என்ன கேள்வி இது? நீ இங்கேயே இருந்துட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. பார்க்குக்கு கூட்டிட்டு வரும்போதே நினைச்சேன் இந்த அரக்க மனசுக்குள்ள ஏதோ இருக்குன்னு. ஏன்? மனசுக்குள்ள ஏதாவது இருந்தா என்ன தப்பா? இருக்கலாம், தப்பில்ல. ஆனா நாம கொஞ்சம் நிதானமா இருப்போமே. நான் எதையும் வேண்டான்னு சொல்லல. தேங்க்ஸ். சரி, அந்த பிவிபிக்கு என்ன வயசு இருக்கும்? நான் ஒரு நாளைக்கு கேட்டேன் உங்களுக்கு என்ன வயசுன்னு. எனக்கு 62 வயசுன்னு சொன்னாரு. எனக்கு சந்தேகம் வந்து மறுநாளும் கேட்டேன். நான் சொன்னதை திருப்பி போடுன்னு சொன்னாரு. 26? ஆவரேஜா வச்சுக்கிட்டா கூட 44 வயசு ஆகுது. 44 வயசு கூட ஓகே தானே? ஏங்க, நம்ம சஹனாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன கேள்வி இது? அவளை பத்தி நான் என்ன நினைக்கிறது? இல்ல,
ரொம்ப சுட்டியான பொண்ணு இல்ல, துரு துருன்னு இருக்கா இல்ல? ஏங்க இப்ப நம்ம சூர்யா முகத்துல ஒரு தனி கலை தெரியல? பைரவி, நீ என்ன சொல்ற, என்ன சொல்ல நினைக்கிற? இல்ல, ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு. ஏன் முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு? நான் சொன்னது பிடிக்கலையா? ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பார்த்தேன், ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க நமக்கு தூரத்து சொந்தம் தானே. பைரவி, பார்க்குற எல்லாத்துக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாது. சஹானா நல்ல பொண்ணு தான், ஆனால் நம்ம சூர்யாவுக்கு ஏற்ற பொண்ணு தானாங்கிறத யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். நீ எல்லாத்துலேயும் அவசரப்படாத. சஹானா யாருங்கிறத நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதான் சொன்னனே, சங்கரியோட கொழுந்தினாரோட பொண்ணு. பைரவி, நான் சொல்றது வேற, நீ சொல்றது வேற. ஏங்க, நான் சூர்யா கிட்ட கேட்டு பார்க்குறேன். அவனுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சஹானா அப்பாவோட பேசலாமே. யாருக்கு ஃபோன் பண்றீங்க? சிவசு, நான் ஜேகேபி பேசுகிறேன். ஒன்றும் இல்லை, நாளைக்கு காலையில் ஒரு நட வீட்டுக்கு வந்துட்டு போக முடியுமா? ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சின்ன இன்ஃபர்மேஷன், நேரடியாக உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. நாளைக்கு ஏதாவது முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கா உங்களுக்கு? அப்படியா? அப்போ நாளைக்கு கொஞ்சம் வந்துட்டு போங்களேன். ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க ஜேகேபி. ஏதோ அவசரமா பேசணும்னு கூப்பிட்டீங்க, அப்புறம் வந்ததுலேருந்து ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தா என்கிட்ட சொல்றதுல என்ன தயக்கம்? சொல்லுங்க. அந்த பொண்ணு சஹானா யாரு? என் தம்பி சிவநேசனோட பொண்ணு. ஏன் கேக்குறீங்க? இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலான்ட்டு தான். சின்ன வயசுலேயே காணாமல் போயிட்டாருன்னு சொன்னீங்களே, அவர் தானே? அது எப்படி கண்டுபிடிச்சிங்க? அவன் எங்களுக்கு கிடைச்சது பெரிய அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். சிவஞானம் பேங்க் வேலையா ஸ்ரீலங்கா போயிருக்கான். தற்செயலா தம்பியை பார்த்தான். அதுல இருந்து அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஒரு சிவநேசன் ஸ்ரீலங்கால பொண்டாட்டி பிள்ளைங்களோட இருக்கார் இல்லையா? இல்ல, அவன் சம்சாரம் இறந்து போய் 12 வருஷம் ஆகுது. இப்பதான் 2ஆவதா ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு சிவநேசனோட 2ஆவது சம்சாரம் அவங்க யாரு? ஜேகேபி, உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? எதையோ மனசுல வச்சுக்கிட்டு வேற எதையோ சுத்தி சுத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு. அதே இந்த பொண்ணை பார்த்தேன், யாருன்னு கேட்டேன். பைரவி சொன்னா உங்க தம்பி பொண்ணுன்ட்டு, அதான் விசாரிக்கலாமேன்ட்டு. ஜேகேபி, நான் ஒரு சங்கீத விமர்சகன், நீங்க சங்கீத வித்வான். பொண்ணு கொடுத்த வகையில நமக்குள்ள உறவு இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி பல வருஷங்களா நமக்குள்ள ஒரு நெருங்கிய நட்பு உண்டு. மனசுல தோணுனதை நீங்க வெளிப்படையா என்கிட்ட கேட்கலாம். ஆத்மார்த்தமா வெளிப்படையா பேசுறதுக்கு என்ன தவிர சொந்தத்துல யார் இருக்கா? பொண்ணு சஹானா கிட்ட சிந்துவோட குணாதிசயங்கள் நிறைய தெரியுது. ஒருவேளை சஹானா சிந்துவோட பொண்ணா இருப்பாளோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். நிச்சயமா இல்லை ஜேகேபி. தம்பியோட மூத்த சம்சாரம் பேரு ஆதியோ ஆதிலட்சுமியோ. இப்போ 2ஆவதா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கானே, அவங்க பேரு கலைவாணி. எல்லாமே வெளிநாட்டிலே வளர்ந்த குடும்பங்கள். உங்க சொந்த தம்பி உங்களுக்கு தெரியாமையா இருக்கும். நான் தான் தப்பு கணக்கு போட்டேன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. சஹானாவுக்கும் சிந்துவுக்கும் சம்பந்தம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அது இருக்கட்டும், பழசெல்லாம் இப்ப எதுக்கு ஜேகேபி? எல்லாத்தையும் மறந்துடலாமே. 20-22 வருஷம் ஆயிடுச்சுல்ல. எப்படி சிவசு? மனசு ஒண்ணு இருக்கே. ஜேகேபி, நினைச்சு நினைச்சு தவிக்கிறதுல என்ன இருக்கு?
ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மனசுக்கு தான் கஷ்டம். இல்லை சிவசு, அதாவது சிந்து எங்கேயாவது சந்தோஷமா இருக்கான்னு தெரிஞ்சா போதும், என் தவிப்பு கொஞ்சம் குறையும். வரேன். ஐயா, என்னம்மா? கொஞ்சம் கால் எடுக்கிறீங்களா? பாண்டியா ஐயா, எனக்கு ஒரு சின்ன உதவி செய்தியப்பா. என்ன கேள்வி? என்ன ஒண்ணு சொல்லுங்க சார், அதுக்கு தானே இருக்கேன். இந்த பொண்ணு சஹானாவை நீ பார்த்திருக்கியா? யார் யார் சஹானா? நம்ம அந்த சிலோன்கார பொண்ணு முந்தைய ஒரு தரம் கூட நம்ம வீட்டுக்கு வந்துச்சாமே, நீ கூட சந்திச்சு பேசியிருக்கேன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணா பார்த்துருக்கேன், ஞாபகம் இல்லையா? அதை பார்க்கும்போது உனக்கு சிந்து நினைவுக்கு வரல? வரலையா ஐயா? கூட கொஞ்சம் பேசணும்டா. ஐயா, பாண்டியா, மனசை தொட்டு சொல்லு. இந்த பொண்ணை பார்க்கும்போது உனக்கு சிந்து ஞாபகத்துக்கு வரல?
அப்படி ஒன்றும் தோணலையா ஐயா? எனக்கு சிந்து ஞாபகம் வருதுப்பா. அவளோட சாயல் அந்த பொண்ணுகிட்ட இருக்கே, படப்படன்னு அவளுடைய பேச்சு, அந்த பளிச்சு அந்த சிரிப்பு எல்லாமே என்ன சிந்துவை நினைவுபடுத்துதுப்பா. பாண்டியா, சிந்துவுக்கு குழந்தை இருக்காடா? சொல்றா. எனக்கு தெரியாதுயா. பாண்டியா, என் மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இத்தனை வருஷத்துல சிந்துவை நேரா பார்த்துட்டு வந்தவன் நீ ஒத்தந்தான். அதனால என்கிட்ட எதையும் மறைக்காத, உனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லு. ஏன்னா சிந்துவை நேரா சந்திக்கணும்னு கூட ஆசைப்படலப்பா. அது எங்கேயோ நல்லா இருக்கான்னு தெரிஞ்சா அதுவே எனக்கு போதும். அதனாலதான் நான் உன்னை இவ்வளவு தூரம் கேட்கிறேன். எனக்கு இதுக்கு மேல கெஞ்சி கேட்க தெரியலப்பா. ஐயா, இந்த மாதிரியான கேள்வி கேட்டு என்ன தர்மசங்கடத்துக்கு ஆளாக்காதீங்க. நான் சிந்து அம்மா ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, ஆகலையா, குழந்தை இருக்கா, இந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாதுயா. ஐயா, அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. சிந்து அம்மா நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, நான் நினைக்கிறேன், சூர்யா நினைக்கிறான். இப்படி அவங்களுக்கு வேண்டியவங்க எல்லாம் அவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றாங்க. அவங்க நிச்சயமா எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாங்க ஐயா. மிஸ்டர் மாதவன், நான் ஜேகேபி பேசுறேன். சென்னையில இருந்தா பேசுறேன். எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஒன்று வேணுங்க. இங்க கொலம்போல சிந்துன்னு ஒரு அம்மா இருக்காங்களா, ஒரு பாடகி, ஒரு 40 வயசு, ஆமா அந்த ஏஜ். கர்நாடக இசையெல்லாம் நல்லா பாடுவாங்க, நாட்டுப்புற பாடல்லையும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் உள்ளவங்க. ஆமா, கொஞ்சம் தேடி பாருங்களேன். இல்லை நீங்க தேடுறதோட நிறுத்தாதீங்க, தெரிஞ்சவங்ககிட்டயும் சொல்லி கொஞ்சம் விசாரிக்க சொல்லுங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ.